ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை ஸ்பெஷல் முட்டை மாஸ் செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதோ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த முட்டை மாஸுக்கு ரொம்ப தேவையான பொருள் சால்னா தான். நான் ஏற்கனவே ரெடி பண்ண சிக்கன் சால்னா தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே சிக்கன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ 3 குழிக்கரண்டி சால்னா சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே சால்னாவில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதை கலந்து விடுங்க. 2 அவிச்ச முட்டையை 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததும் முட்டை உடையாமல் லைட்டாக கலந்து விடுங்க. இந்த முட்டையோட எல்லா மசாலாவும் சேரணும். புதுக்கோட்டையில் இந்த முட்டை மாஸ் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. இந்த முட்டை மாஸ் ரெசிபி வெள்ளைக்கரு மட்டும் கூட போட்டு செய்யலாம். உங்களுக்கு மஞ்சள் கரு மட்டும் பிடிக்கும்னா மஞ்சள் கரு மட்டும் கூட போட்டு செய்யலாம். பச்சை முட்டை கூட வச்சு இந்த முட்டை மாஸ் செய்கிறாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. இப்போ கிரேவி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட புதுக்கோட்டை ஸ்பெஷல் முட்டை மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை மாஸ் ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ரைஸோடு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.